திரைப்பட இயக்குனர் விசு மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். மணல் கயிறு, திருமதி ஒரு வெகுமதி, சம்சாரம் அது மின்சாரம் உட்பட பல படங்களை நடித்து இயக்கிய விசு சன் டிவி தொடங்கிய காலத்தில் இருந்து அரட்டை அரங்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்தினார். இதனால் இவருக்கு அரட்டை அரங்கம் விசு என்ற பட்டப்பெயர் கூட கிடைத்தது. பல நிகழ்ச்சிகள் காணாமல் போன போதும் பல நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் மாற்றப்பட்டாலும் சன் டிவியில் அரட்டை அரங்கத்தை 5 ஆண்டுகளாக விசு நடத்தி வந்தார். கடந்த 2006 ஜெயலலிதாவை சந்தித்து முறைப்படி அதிமுகவில் தன்னை விசு இணைத்துக் கொண்டார். இதன் பின்னர் ஜெயா டிவியில் மக்கள் அரங்கம் என்ற நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய விசு சமுதாய நோக்கோடு விவாதங்களை ஊக்குவித்து பல புதிய பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். உடல்நிலை காரணமாக பின்னர் படிப்படியாக அரட்டை அரங்கம் நடத்துவதை நிறுத்திக் கொண்டார் விசு. தீவிர அரசியலில் இருந்து அவர் ஒதுங்கியதோடு சென்னையை விட்டு புறநகர் பகுதியிலும் குடியேறினார். இந்நிலையில் சனிக்கிழமையன்று பாரதிய ஜனதாவில் அவர் இணைந்தார். கமலாலயத்தில் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய விசு, பிரதமர் நரேந்திர மோடி மாற்றத்தை தந்து வருகிறார், மேலும் அவர் மாற்றத்தை தருவார் என்ற நம்பிக்கையில்தான் கட்சியில் இணைந்துள்ளேன் என்றார். பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நினைச்சுக்கிறதுல சந்தோஷப்படுறேன். பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் இப்போ மிஸ்டர் மோடி ஏன் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு தானே. மாற்றம் இல்லாத போது இந்த மாற்றத்தை இவங்க கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையில் நான் பாரதிய ஜனதாவில் நான் சொன்னேன்.